ரசாக், கழுத்துல டை கட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படா தெரியும் மக்களோட கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிறேன், பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் மனுஷனா இருந்து பாரு. تعالي هنا. என் பேர் ரசாக். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அரபிக்காரன் வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சது வரைக்கும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஸ்பான்சர் உன் மேலே கொடுத்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. அது பொய் கேஸுன்னு தானாகவே தள்ளுபடி ஆகிடும். நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரமாக பேசிட்டேன். பயப்படாத, நீ ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்ல. உன்னால் அவங்ககிட்ட பேச முடியாதுங்கிறதுனால நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். அதை எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரியாது. தண்டனை முடிஞ்சதும் நீ இந்தியாவுக்கு போயிடலாம். தைரியமாக இருங்க தோழி, நான் உன் கூடவே இருப்பேன். நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் என்ன? நீங்க எந்த அறிமுகத்தில் தோழரே அஸ்வதியை காப்பாற்றி நல்லது செய்ய நினைச்சிங்க? இதெல்லாம் நம்ம தமிழருக்கே உரிய பண்பாடு இல்லையா தோழரே? அதை மாற்ற முடியுமா? இந்தியாவில் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியப்படுத்தணுமா? வேண்டாம், நான் போய் பார்க்கவோ எனக்காக காத்திருக்க யாருமே இல்லை. நீங்க எனக்காக எதுவும் செய்ய தேவையில்ல. உங்களோட விசாவை உங்கள் ஸ்பான்சர் கேன்சல் பண்ணிட்டான். இனி டீபோர்டேஷன் தான் வழி. யாரும் இதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் வாழ்க்கையை நீ ஜெயிலில் தான் கழிச்சாகணும். உனக்காக யாரும் காத்திருக்கலைனாலும் நீ கண்டிப்பாக சொந்த மண்ணுக்கு தானே போய் ஆகணும். எனக்கு அங்கே எந்த சொந்தமும் இல்லைன்னு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பாவப்பட்ட பொண்ணை தெருவில் விடக்கூடாதுன்னு நான் ஏன் கூட கூட்டிகிட்டு வந்தேன். என்னாச்சு? விதி என்ன சும்மா விடுச்சா? நீ வந்ததுலேருந்து பாலைவனத்தில் தானே வேலை பார்த்துட்ருக்க. எந்த செடி கொடியும் வளராதுன்னு நினைக்கிற இந்த வறண்ட பாலைவன மணல்லையும் எங்கேயாவது ஒரு சில செடி வளர்ந்துக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த கொதிக்கிற பாலைவன மணலையும் ஒரு சின்ன செடி தோக்கடிச்சிடுதே தோழா. ஒரு சின்ன செடிக்கு அவ்வளோ வீரியம் இருக்கும்போது நாம மனுஷங்க எவ்வளோ வெறி இருக்கணும். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ரசாக்கண்ண? என்னாச்சு? டெய்லி எம்பசிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா இல்லையா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிக்கணும்னு. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்க. மத்தவங்க வேலைக்காகவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, 2 நாள் லீவ் இல்ல. எதுக்கு என்னோட பாஸ்போர்ட்டை நீ அர்ஜென்ட்டா புதுப்பிக்கணும்னு சொல்ற? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நீங்க அப்ப உள்ள இருந்தீங்க. என்ன விஷயம் வருதா? அங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ரசாக்கண்ணு. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே இப்ப எப்படி நான் ஊருக்கு போவீங்க?
அண்ணே, தம்பி, என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். மசூதிக்காரங்கிட்ட பேசி அப்பா சமாதி இருக்கிற இடத்துலயே அம்மாவுக்கு சமாதி கட்ட சொல்லு. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை நாம நிறைவேற்றணும். சரி, கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அம்மா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறோம். அம்மாவுக்காக என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். டிக்கெட்டும் அவுட் பாஸும். நாம தூக்கத்தில் நிறைய கெட்ட கனவுகள் காண்றோம். முழிக்கும்போது அதை மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீ இங்க பட்ட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். இங்க நடந்ததையெல்லாம் இந்த பாலைவன பூமியிலேயே புதைச்சிட்டு தான் நீ விமானம் ஏறணும். இந்த பயணத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். அப்படித்தானே தோழா? நான் கிளம்புறேன். ஹலோ, ஆமாம். அப்படியா? எந்த ஆஸ்பத்திரி? இப்போ நான் உடனே வந்துடுறேன். பாலைவனத்தில் கிடைச்சிச்சு. இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயும் நான் பார்த்ததில்ல.